بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض أربعة أشهر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியாருடைய அந்தஸ்தில் நம்மையும் சேர்த்து நல்லொரு புரிவானாக. ஆமீன். உலக பொதுமறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணப்பாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் மொழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை மதிமுறைகளை அடிச்சுவடுகளை பெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக ஊரில் உண்டான, உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில், ஹிஜ்ரியினுடைய ஆரம்ப நாட்களில் நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளும் அல்லாஹ்விற்கு பிரியமானதாக பிடித்ததாக இருந்தது என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் முறைப்படுத்தி கொடுப்பானார். ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம். இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து, குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துள்வானார். ஆமீன். யாரெல்லாம் நம்மளே நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துவா செய்ய சொன்னார்களோ, துவா காண்டி வேண்டிக் கொண்டார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய நோய்களை ஷிஃபாவை கொடுத்து, நிவாரணத்தை கொடுத்து, அல்லாஹ்விற்கு பிடித்தமான முறையில் துன்யாவை விட்டு பிரியும் போதும் வாழும் போதும் முறையாக வாழ்க்கையை நடாத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. நாம் இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தந்துள்வாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய பேரருளால் ஹிஜ்ரி 1446 ஆண்டை கடந்து 1447 ஆண்டினுடைய துவக்கத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த துன்யாவிலே ஹயாத்தாக வைத்திருக்கின்றான். அதாவது இஸ்லாத்தினுடைய புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய, ஹிஜ்ரி என்று சொல்லக்கூடிய முதல் நாள், முதல் மாதம் என்று ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்தினுடைய ஹிஜ்ரியை நம் அனைவருக்கும் அது ரஹ்மத்தாகவும் பரக்கத்தாகவும் நிறைந்த ஆண்டாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானார். ஆமீன். இஸ்லாமிய ஆண்டு என்பது பெருமக்களே ஹிஜ்ரியை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு
மதத்திலும் ஒவ்வொரு கோட்பாடுகள், ஒவ்வொரு கொள்கை அம்சங்கள் இருக்கின்றன. அதேபோன்று ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆங்கில வருடங்களை வருடங்களாக பின்பற்றி வருகின்றார்கள். அதேபோன்று மற்ற மத சகோதரர்களும் ஒவ்வொரு வருடங்களை, ஒவ்வொரு மாதங்களை அவருடைய கோட்பாடுக்கு தக்கவாறு அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகமும் இக்காலகட்டத்தில் கிறிஸ்துவ அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலண்டரைத்தான் துவக்க நாளாக, நன்னாளாக, விசேஷ நாளாக, திருமணம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் காலண்டரில் சுபமுகூர்த்தம் பார்க்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய கைசேதத்திற்குரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எதை பார்க்க வேண்டும், எந்த அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதை பார்க்காமல், அதன்படி நடக்காமல் இந்த சமூகம் என்று பின்பற்றி வருவதுதான் மிகப்பெரிய அவல நிலைக்கு நம்மால் காணப்படுகின்றது. எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அதிலே குறிப்பாக இஸ்லாமிய ஆண்டு என்று சொல்லக்கூடிய ஆண்டு இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழும் தேசத்தில் கணக்கீடு என்பது ஆங்கில காலண்டரை வைத்து பின்பற்றப்படுகின்றது. அது மறுப்பதற்கு இல்லை பெருமக்களே. உண்மையிலே அதை விட்டும் தவிர்ந்து இருக்க முடியாது காலகட்டத்தில். ஏனென்று சொன்னால் நம்மவர்களுடைய ஆட்சி அதிகாரத்திலோ அல்லது நம் மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய வாழ்க்கையிலோ இந்த ஈமான் கொண்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம் இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய மார்க்கம் சிலவற்றை நமக்கு உகந்தது என்பதாக சொல்லியிருக்கின்றது, கற்றுக் கொடுத்திருக்கின்றது. அதை ஏதாவது ஒரு தருணத்திலாவது, ஏதாவது ஒரு நேரத்திலாவது எடுத்து நடக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஏதாவது ஒரு தருணத்தில் அல்ல, முழுக்க முழுக்க என்னுடைய அத்தியாயத்தை, என்னுடைய நடைமுறைகளை நீங்கள் கொண்டு வராத வரை உண்மையான மூமின்களாக ஆக முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆனால் பெருமக்களை, இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், அதிகமாக திருமண வைபோகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன, நடப்பதற்கு தயாராக இருக்கின்றன. அதற்காக வேண்டி என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றதோ அத்தனையும் இந்த சமுதாயம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிய ஹிஜ்ரி என்று ஒரு வருடத்தை அமைத்து தந்திருக்கின்றது. அதை பார்ப்பது, அதன்படி செயலாற்றுவது ஒவ்வொரு மூமின் மீதும் கடமையாக, தலையணையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயத்தை நாம் இன்று பார்க்க முடிகின்றது, தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும். ஒரு திருமண வைபோகம் என்று சொன்னால் அதிலே உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கப்படுகின்றது என்று சொன்னால் அது ஒரு காரணத்தை வைத்து திருமணம் முடிக்கப்படுகின்றது. விடுமுறை காலங்களாக இருக்கும். அது எந்த துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், காலேஜுகளாக இருக்கட்டும், இந்த விடுமுறை தினங்களிலே நிக்கா திருமணம் வைத்தோம் என்று சொன்னால் எல்லா மக்களும் வந்து சேர்வார்கள், அழைப்பிற்கு பதில் கொடுப்பார்கள் என்ற நோக்கத்திலே வைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சில நாட்களை நாம் குறிப்பிடுகின்றோம். திருமணத்திற்கென்று ஹிஜ்ரியை நாம் பார்க்கின்றோம். இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம்தான். ஆனால் நம்மிடத்தில் இதை கொண்டு முசீபத் என்று கூட விளங்காத இந்த சமுதாயம் அந்த திருமணத்தில் இந்த நாள் நல்ல நாள், இதில் தான் சுகமுகூர்த்தம் இருக்கின்றது, இதில் வைக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பம் என்ன ஆயிரும், கணவன் மனைவி ஒன்றாக நிம்மதியாக வாழ முடியாது என்ற எண்ணத்திலே நம்ம சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும் பெருமக்களே. ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பெறுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். 9 மாதமோ நிறை மாத கர்ப்பிணி.
நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், குழந்தை பெறுவதற்கு தயாரான நிலையிலே வலி ஏற்படுகின்றது. அப்ப எந்த பெண்ணிட்டையும் போய் நீங்க சொல்ல முடியாது, எந்த மருத்துவர்கிட்டையும் போய் நீங்க சொல்ல முடியாது இன்றைக்கு முகூர்த்த நாள் இல்லைங்க, இன்னைக்கு சுப முகூர்த்த நாள் இல்லை, இன்னைக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை என்ன ஆயிரும், வீணாயிரும். அதனால இன்னைக்கு குழந்தை வைக்க முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னைக்கு பிற இடுப்போலி வந்துருச்சு, குழந்தை என்ன செஞ்சிருச்சு, தலை இறங்கிருச்சு கீழே. நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும் பெருமக்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று ஒருபுறம் வைத்துக் கொண்டாலும் கூட மனித சிந்தனைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல விஷயங்களை உலகத்திலே நமக்கு எடுத்துக்காட்டாக காட்டிக் கொண்டிருக்கின்றார். பல விஷயங்கள், ஓரிரு விஷயங்கள் அல்ல பெருமக்களே, பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் நம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கின்றன. எந்த மருத்துவர்கிட்டையும் போய் நீங்க சொல்ல முடியாது இன்னைக்கு சுகமுகூர்த்த நாள் இல்லை, அதனால இன்னைக்கு குழந்தை பெற்க முடியாது, கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க, என்ன ஆகும் சிந்தனை செஞ்சு பாருங்க. அடுத்த வாரம் பெற்றுக்கிறலாம், இடுப்பொலி வந்துருச்சு. இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நல்லால் பார்த்த திருமணங்கள் எல்லாம், சுபன் முகூர்த்தம் பார்த்த திருமணங்கள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் 2-3 மாதங்களில், 1 வருட காலங்களில் அது தடப்புரளக்கூடிய திருமணமாக எத்தனையோ நிக்காக்களிலே, எத்தனையோ திருமணங்களிலே நாம் பார்க்கின்றோம். அனைத்தும் சுப முகூர்த்தம் பார்த்து முடித்த நாட்கள். இதுல என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, உண்மையான ஈமான் கொண்டிருக்கின்றோமா, உண்மையிலே நாம் கலிமா சொன்ன முஸ்லிம்கள் தானா, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாமெல்லாம் முழுமையாக ஈமானை பின்பற்றக்கூடியவர்கள் தான் என்ற தூர சிந்தனையோடு இன்றைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது பெருமக்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹைர், அதிலே முதலாக ஹிஜ்ரி என்ற அடிப்படையில் முதலிலே நாம் பார்க்க வேண்டும். நிக்காவுடைய நேரத்தில் மட்டும் எளியப்பட்ட விஷயம்தான். ஹிஜ்ரி என்று சொன்னால் பத்திரிகை நேரங்களில் மட்டும் நமக்கு தேவைப்படக்கூடிய மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். நிக்கா நடக்க போகின்றது, பத்திரிகை தயாரிப்பு செய்ய வேண்டும், அச்சிட வேண்டும், அந்த நேரத்தில் மட்டும் எங்களுக்கு ஹிஜ்ரி தேவைப்படுகின்றது என்ற நோக்கத்திலே தூர நோக்கு சிந்தனையோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் பெருமக்களை, நாம் ஈமான் கொண்டதற்கு எந்த விதமான உபகாரமும் இல்லை அல்லாஹ்விடத்தில். எந்நேரத்திலும் அல்லது பெருநாள் வருகின்றது என்று சொன்னால் பெருநாளைக்கு பிறை பார்க்க வேண்டும், ரமலான் பிறை தென்பட்டு விட்டதா, அல்லது நோன்பு வைக்க வேண்டும், நோன்பு பிறை தென்பட்டு விட்டதா, இதற்கு மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரியை பயன்படுத்துங்கள் என்பதாக சொல்லவில்லை. மாறாக ஒரு மூமினாக இருக்கப்பட்டவர், ஆண் மக்களாக இருக்கட்டும் பெண் மக்களாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலும் உடைய மார்க்கத்தை தொட்டவனாக வாழ வேண்டும், அதனுடைய தொடர்பிலே வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் நல்ல நாள் கெட்ட நாள் இப்படியே வாழ்க்கை ஓடினது என்று சொன்னால் பெருமக்களே, இந்த துன்யாவிலே முஸ்லீமாக வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதைத்தான் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த 6 வருடம் கழித்து கிபி 639 ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். ஆரம்ப காலகட்டத்திலே மாதங்கள் எல்லாம் இருந்தது. அது என்ன மாதம், எப்படி, முறையான ஒரு அடிப்படை கொள்கையோடு இல்லாமல் ஏதோ பழக்கத்திலே ஒரு மாதங்களை வைத்து பின்பற்றி வந்தார்கள். கிபி 639 உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் எல்லா மக்களையும் சஹாபாக்களையும் அழைக்கின்றார்கள். இப்படியே காலங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. வருடங்கள் என்றால் என்னவென்றே நமக்கு தெரியவில்லை. ஏதோ ஒரு மாதம் வருது. அப்போ எந்த வருடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், எந்த வருடத்திலே நாம் இல்லை என்ற ஒரு கணக்கீடு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு ஆலோசனை நமக்கு தேவைப்படுகின்றது. ஒரு மஷூராவின் அடிப்படையிலே எல்லோரும் தன்னுடைய உள்ளத்திலே என்ன விடயங்களை வைத்திருக்கின்றீர்களோ அதனை தெரிவியுங்கள். நாம் இதற்கு ஒரு காரணம், வருடங்கள் நமக்கு தேவைப்படுகின்றது, அதை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். அதிலே கேள்விப்பட்ட விஷயம்தான், பல சஹாபாக்கள் பலவிதமான
கருத்துக்களை குறிப்பிடுகின்றார்கள். சில சகாபாக்கள் சொல்லுகின்றார்கள், நம்முடைய மார்க்கத்திலே சமுதாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபத்துல்லாவை இடிக்க வரும் பொழுது அல்லாஹ் உதவி செய்தான். யானைப்படை ஃபீல் என்று சொல்லக்கூடிய அந்த யானைப்படையை வைத்து என்ன செஞ்சான்? யானைப்படையை அல்லாஹ் அழித்தான். அதை என்ன செஞ்சிருவோம்? நம்ம வருடத்தினுடைய ஆரம்பமாக கணக்கிடுவோம் என்பதாக ஒரு சாராருடைய கருத்து. இப்படி ஒவ்வொரு சகாபாக்களும் சில சில கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள். அதில் சில நபர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை நம் ஆரம்ப வருடமாக வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதாக. அதற்கு மாற்றமாக சில சகாபாக்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பும் இறப்பும் ஒரே மாதத்திலே ஒரே கிழமையிலே நடைபெற்றதல்லவா, எப்படி அது சாத்தியமாகும் என்பதாக சொன்னார். அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால், உமரே, நாமெல்லாம் இன்று முஸ்லீமாக இருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த சமுதாயம் வெற்றியடைந்து இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, மறுக்கக்கூடிய கருத்தும் அல்ல. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மக்கமா நகரை விட்டு ஹிஜ்ரத் வெளியில செல்லுங்க என்பதாக எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களோ, அதாவது ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு சென்றார்களோ, அந்த நாட்களை நாம என்ன செஞ்சிருவோம்? வருட கணக்கினுடைய ஆரம்பமாக வைத்துக் கொள்வோம் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு மஷூரா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகளுக்கு போகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆலோசனை செய்து பிறகு ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். பல நபர்களும் பல கருத்துக்களை சொல்கின்றீர்கள். அலி சொன்னதை போன்று நாம் என்ன செஞ்சிருவோம்? ஹிஜ்ரி என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எப்பொழுது ஹிஜ்ரத் செய்தார்களோ அப்பொழுது அந்த ஹிஜ்ரத்தை வைத்துத்தான் இந்த மார்க்கம் பூர்த்தியானது. எனவே அந்த ஹிஜ்ரியை முதல் ஆண்டாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்பதாக அன்று ஆலோசனை செய்யப்பட்டு கிபி 622 ஜூலை 16 ஹிஜ்ரி 1 என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூலமாக என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சட்டம் இயற்றப்பட்டது. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். அப்போ கிபி 612 தான் ஹிஜ்ரி ஆரம்பமாச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ இஸ்லாத்தினுடைய மார்க்கம் என்பது இப்போ கிறிஸ்துவத்தினுடைய மார்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இன்னைக்கு 2025 நாம் இருக்கிறோம். அப்போ கிபி 622 ஹிஜ்ரி என்பதாக முன்வைக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போது கிறிஸ்துவ மதம் என்பது மற்ற மதம் என்பது நம்முடைய மார்க்கத்திற்கு முன்பாகவே தோற்றுவிக்கப்பட்டனவா என்பது ஒரு கேள்வி இந்த இடத்திலே முன்வைக்கப்படும். பெருமக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அதற்கு பின்னால் வந்த ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாட்கள் இருந்தன. அது மாற்றியமைக்கப்பட்டது. ஒவ்வொரு நபிமார்களுமே ஒரு நாட்களே ஒரு வருடங்களே என்ன செஞ்சாங்க? பேரு குறிப்பிடாமல் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல தான் அந்த நடைமுறை எப்படி வந்தது என்று சொன்னால், ஒரு வரைமுறை இருக்க வேண்டும். வருடம் என்று ஒரு வரைமுறை இருக்க வேண்டும். எந்த ஒரு யுத்தமாக இருக்கட்டும், எந்த நற்காரியமாக இருக்கட்டும், எப்போ செய்கிறோம், எந்த வருடம் செய்தோம் என்ற ஒரு கணக்கு இல்லை என்ற ஒரு நோக்கத்தில் தான் 622 கிபி இந்த ஹிஜ்ரியை வைத்து என்ன செஞ்சாங்க? ஆண்டாக, இஸ்லாமிய ஆண்டாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சட்டத்தை ஏற்றினார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். பெருமக்களே, அடுத்து என்ன கருத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, சரி ஹிஜ்ரி வருடத்தினுடைய ஆண்டாக நம்ம நியமிச்சாச்சு. இப்போ மாதத்தை நம்ம எந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறது? அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்கள் ஒவ்வொரு மாதம் பெயர் இல்லாமல் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு மாதத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம ஹிஜ்ரியை ஆண்டாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்? துவக்க ஆண்டாக நம்ம நியமிச்சாச்சு. எந்த மாதம் துவக்க ஆண்டாக நம்ம நியமிக்கிறது? அதில் சில மக்கள், சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரமலான் புனிதமான மாதம், ரமலான் ஹிஜ்ரியினுடைய முதல் மாதம் என்பதாக நாம் என்ன செய்வோம்? அறிவிப்பு செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், ரஜப் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஷாபான், ரஜப் வந்துட்டாவே நன்மையினுடைய பட்டோலை இறங்கக்கூடிய மாதம் வந்துருச்சு. எனவே ரஜபுடைய மாதத்தை ஹிஜ்ரியினுடைய முதல் ஆண்டாக என்ன செஞ்சிருவோம்? நம்ம நியமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்கள் கருத்து முன் வச்சாங்க. அப்போ ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஹஜ்ஜினுடைய மாதம், ஹஜ்ஜினுடைய மாதங்களில் எல்லா மக்களும் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள்.
அந்த காலகட்டத்திலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முன்வைத்த கருத்து. அப்போ ஹஜ்ஜுக்கு சென்று வரக்கூடியவர்கள் பூர்த்தியாக முஹர்ரத்தினுடைய மாதத்தை முழுமையாக அந்த மாதத்தினுடைய கடைசிக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க, ஹஜ்ஜில் இருந்து அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்கவுங்க ஊருக்கு சென்றுவாங்க. அப்போ ஹஜ்ஜிலிருந்து வரக்கூடிய நபர்கள் வந்த பிறகு புதுமையாக என்ன செய்வாங்க, புதுசா தன்னுடைய வியாபாரத்தை என்ன செய்வாங்க, ஆரம்பம் செய்வாங்க. அப்போ எந்த மாதத்திலே தன்னுடைய தொழில் துறைகளிலே தன்னுடைய குடும்பங்களிலே ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்து ஆரம்பம் செய்வார்களோ அந்த முஹர்ரம் மாதத்தை என்ன செஞ்சிருவோம், ஹிஜ்ரினுடைய முதல் மாதமாக நாம் நியமித்துக் கொள்ளலாம் என்பதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனை செய்கின்றார்கள். பெருமக்களே, எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா சஹாபாக்களும் ஒருமித்த கருத்தாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லக்கூடிய கருத்து முதன்மையாக உண்மையாக இருக்கின்றது, பொருந்தக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எனவே முஹர்ரத்தை ஹிஜ்ரினுடைய முதல் மாதமாக ஆக்கிக் கொள்ளலாம் என்பதாக சொல்லி ஒருமித்த கருத்தாக ஹிஜ்ரினுடைய முதல் மாதமாக இந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற முஹர்ரத்துடைய மாதத்தை என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, சட்டமாக இயற்றினார்கள் என்பதாக வரலாறுகள் பேசிக்கொண்டிருக்கின்றன. பெருமக்களை, இஸ்லாமிய வருடங்கள் ஹிஜ்ரி துவங்கியதற்கு காரணம் என்ன? ஹிஜ்ரிய என்ன செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி மாதத்தில் முஹர்ரத்தினுடைய மாதத்தை ஏற்படுத்தினாங்க. சஹாபாக்கள்கிட்ட ஒருமித்த கருத்தை கொண்டு ஹிஜ்ரி வருடம் ஹிஜ்ரியை துவக்கியதற்கு காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போனாங்க. மக்காவுல இருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துச்சு, சொன்னா போனாங்க. ஹைர். ஆனா இதுல என்ன நடந்துச்சு? இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்திலே அப்படி என்ன அற்புதங்கள் நடந்தன என்பதை நாம் பார்க்க வேண்டும். முழுமையாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே வெற்றிக்கு காரணமாக இருந்த எத்தனையோ பயணங்கள் இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நபிப்பட்டம் கொடுத்து 23 ஆண்டுகள், நபிப்பட்டம் கொடுப்பதற்கு முன்னால் ஒட்டுமொத்தமாக டோட்டல் 63 ஆண்டுகள் இந்த துனியாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை. அதில் நபிப்பட்டம் கொடுத்ததற்கு பின்னால் 23 ஆண்டுகள். அந்த 23 ஆண்டுகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் பெருமக்களே மக்காவிற்குள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா சுருண்டு கிடந்தது. மக்காவிலே மார்க்கம் என்பது சுருண்டு கிடந்தது. மக்காவினுடைய பொருளாதாரம் என்பது சுருண்டு கிடந்தது. மக்காவினுடைய வாழ்வாதாரம் என்பது சுருண்டு கிடந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மக்காவிலே இருந்து எந்த அளவு கொடூரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை சொல்லி தெரிய வேண்டிய காலகட்டத்திலே மூமினாக இருக்கக்கூடிய நாம் இல்லை பெருமக்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையினுடைய என்ன சொல்வது, அவங்களுடைய துன்பத்தையும் துயரங்களையும் பல ஹதீஸ்களிலே பலவிதமான வரலாறுகளிலே நாம் கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த சரியாக 12 நாள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருந்து மதீனாவிற்கு சென்று 12 நாளில் என்ன செஞ்சாங்க, மதீனாவையே அமைதி பூங்காவாக ஆக்கினார்கள் என்பதாக ஹதீஸினுடைய நெடுவிலும் நாம் பார்க்க முடிகின்றது. 12 நாட்கள் 5 வருடம் மதீனாவில், 5 வருடத்தில் மதீனாவினுடைய திசையை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் மாற்றி அமைத்தது என்று சொன்னால், கீழ் திசையில், அதாவது மக்காவிற்கு அருகில் உள்ள வாதி குறைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், அது வரையிலும், அதே போன்று 7ஆம் ஆண்டில் மதீனாவிலிருந்து ஏறக்கூடிய பெருமக்களே 100 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய மதீனாவிற்கு மேல் திசையில் இருக்கக்கூடிய சிரியாவினுடைய பாதையில் இருக்கிற ஹைபரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றினார்கள். 8ஆம் ஆண்டை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, எந்த மக்கமா நகரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழிவிலே முன் உதாரணமாக தோன்றினவோ, எந்த மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய யகூதியர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கத்தல் செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து கொண்டிருந்தார்களோ, அதே மக்கமா நகரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு பின்னால் திரும்பி வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே மக்கமா நகரத்தை மாற்றி அமைத்தார்கள். இன்றளவும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பில்லியன் கணக்கிலே இன்றைக்கு மக்கள் போய் வருகின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு முழுக்க காரணம் பெருமக்களை இந்த ஹிஜ்ரத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரபு பிராந்தத்தையே என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படிதான் அந்த ஹிஜ்ரி என்ன செஞ்சிச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹிஜ்ரி என்ன அப்படியே மாற்றி அமைச்சிச்சு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து தான். மாணவியின் புனிதமான இந்த ஹிஜ்ரத் இருக்கிற பெருமக்களே, இந்த ஹிஜ்ரத்தின் பயணத்தின் மூலமாகத்தான் இன்றளவும் என்ன செய்யுது, கியாமத்து வரையிலும் இந்த மார்க்கம் பூர்த்தியாக இருக்கின்றது என்பதாக பல ஹதீஸ்களிலே பெருமக்களை நம்மால் காண முடிகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பயணத்தை கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் என்ன விளங்க வேண்டும், இந்த ஹிஜ்ரத்தை கொண்டு. ஹிஜ்ரத்தினுடைய அந்த 1447ஆம் ஆண்டிலே நாமெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், அடி எடுத்து வச்சிருக்கிறோம். பெருமக்களை இதற்கொண்டு என்ன படிப்பினை இந்த சமுதாயத்திற்கு இந்த மார்க்கம் சொல்லுகின்றது என்பதை விளங்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் பயணம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விருப்பத்தை என்ன செஞ்சாங்க, முழு மனதோடு ஏற்றுக்கொண்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா அப்படின்னு சொன்னா அதுல நிச்சயமாக ஹைர் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்க. எனவே இந்த சமுதாயம் என்ன செய்யணும், அல்லாஹ் ஒரு கட்டளை இந்த சமுதாயத்திற்கு நியமித்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சட்டத்தை இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் முழு மனதோடு என்ன செய்யணும், ஈமான் கொண்டவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதை நிரப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹிஜ்ரத் என்ன செய்து நமக்கு எடுத்து காண்பிக்கின்றது. அதே போன்று நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது ஒன்று இருக்கின்றது. அவன் நினைச்சாதான் அது நடக்கும். இல்லை என்னட்ட இப்படி விருப்பம் இருக்குது, அல்லாஹ் ஒன்று நினைக்கட்டும், அவனுடைய விருப்பத்துக்கு தக்கனா எங்களால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்பதாக நாம் சொல்ல முடியாது. பெருமக்களே, நாம் சொல்லவே முடியாது. அவனுடைய விருப்பம் எதுவாக இருக்குமோ அதுவாகத்தான் இந்த உம்மத்துடைய விருப்பமும் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள். அதுதான் இரண்டாவதாக இந்த ஹிஜ்ரி என்ற ஹிஜ்ரத் பயணம் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்து எடுத்து காமிக்கின்றது. ஏனெனில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு முஃமினாக இருந்தாலும் சரி அந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம். எப்படிப்பட்ட தருணம் என்று சொன்னால், நீங்க யாசீன் சூராவில் ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டுட்டு வருவாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தம் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுபஸிரூன். அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவான் யாசீன் சூராவில். எப்பொழுது ஹிஜ்ரத் செய்ய சொன்னா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா, கால நேரத்தில் ஹிஜ்ரத் செய்ய சொல்லல, மதீனாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைமை. எப்படிப்பட்ட சூழ்நிலைமை என்னன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். யகூதியர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து விட்டார்கள். வரலாறுகள் பேசுகின்றன பெருமக்களே, வரலாறுகள் பேசுகின்றன. யகூதியர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து விட்டார்கள். இந்த முகம்மதை மக்காவிலே இனியும் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்தையே அழித்து விடுவார். புதுமையான விஷயங்களை சொல்கின்றார், புதுமான விஷயங்களை கொண்டு மார்க்கத்தை என்ன செய்கிறார், நம்முடைய மார்க்கத்தை இழிவுபடுத்துகின்றார். நம்முடைய மக்களை எல்லாம் ஏதோ இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்ற அவனின் கட்டளைக்கு ஏற்ப மக்களை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார். இனியும் இந்த முகம்மதை இந்த உலகத்திலே இந்த துனியாவிலே இருக்க விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய மார்க்கம் நம்முடைய எண்ணம் மொத்தமே அழிந்துவிடும் என்ற ஒரு ஆலோசனையின் அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு என்ன செஞ்சிட்டாங்க, கங்கணம் தீட்டி விட்டார்கள். இந்த நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான், மார்க்கத்தில் எல்லா மக்களுக்கும் தெரிந்த விஷயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வீட்டை சுத்திட்டாங்க யகூதியர்கள், வீட்டை முழுமையாக சுத்திட்டார்கள். வெளியே வந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை கொய்யப்படும், கத்தல் செய்யப்படும். தலை என்ன செஞ்சிடும், போயிடும். நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஹிஜ்ரத் எப்படி ஆரம்பமாச்சு, அல்லாஹ் இந்த நேரத்தில் சொல்றான், நீங்க என்ன செஞ்சிருங்க, மதீனாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி. வெளியில நிற்கும் போது சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. யகூதியர்கள் சுத்திரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டா எப்படியோ போயிருக்கலாம். ஆனா வீட்டில் உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. இரவு நேரங்கள்ல யகூதியர்கள் வீட்டை சுத்திட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கத்தல் செஞ்சிருவோம் என்ற ஒரு கங்கணம் கட்டி பெரும் கூட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுத்தி அமைத்திருக்கின்றது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அலி உங்களுடைய மருமகன் அலியை படுத்துட்டு என்ன செய்ய, படுக்க வச்சுட்டு நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, மதீனாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிந்தனை செஞ்சு பார்க்கணும் பெருமக்களே. அதுதான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினை. ஹிஜ்ரத்னா சாதாரண இங்கேருந்து ராம்நாடு போறதில்லை, இங்கேருந்து ஆந்திரா போறதில்லை, இங்கேருந்து வெளிநாடு போறதில்லை. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பெருமக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக வேண்டி, இந்த உம்மத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிட்டா அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் என்னிடத்துல இல்லை. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது என்னுடைய உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நான் என்ன செஞ்சிருவேன், அல்லாஹ்வுடைய கட்டளையை என்ன செஞ்சிருவேன், நியமித்து ஏற்றுக்கொண்டு நான் வெளியில செல்லுவேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
எனவே இதுவெல்லாம் நிரப்பமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையிலே உள்ளத்திலே இறங்கிய பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்களுக்கு முகடுகளாக என்ன செஞ்சிட்டோம், அவருடைய பார்வைக்கு நாம் முகம்மதுடைய நடையை என்ன செஞ்சிட்டோம், திரையாக ஆக்கிட்டோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஆயத்தை அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஆயத்தை ஓதி என்ன செய்யுங்க, மண்ணை எடுத்து தூவிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். இந்த ஆயத்தினுடைய தஃசீர்களை நீங்கள் பாருங்கள். அலி ரலியல்லாஹு அவங்களை படுக்க வச்சுட்டு போறாங்க. விடிய காலம் அதிகாலையில் பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வரல. என்ன வரல, பயந்துகிட்டு உள்ள படுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கதை உடைக்கப்படுகின்றது. நாயகத்தை கொன்றுவோம், பயந்துட்டாரு, நம்ம என்ன செஞ்சிருச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தல் செய்ய போறோம், வீட்டை சுத்திட்டோம் என்ற நோக்கத்திலே நபிக்கு தெரிந்து விட்டது. எனவே நபி பயந்து போய் படுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதாக நினைத்து வீட்டை உடைக்கப்படுகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் உள்ள என்ன நபியுடைய இடத்திலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார், போர்வையை போர்த்தி கொண்டு. பயத்தால் நடுக்கத்தால் இந்த முகமது பயந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக போர்வையை தூக்கி அவரை கத்தல் செய்து விடலாம் என்பதாக போர்வையை தூக்குகின்றார்கள். எந்த முகம்மதனுடைய படுக்கையிலே முகம்மதனுடைய உடல் இருக்க வேண்டுமோ பெருமக்களே, அந்த படுக்கையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் இல்லை, மாறாக அலி ரலியல்லாஹு அன்ஹு உறங்கிக் கொண்டிருக்கின்றார். எப்போ இவர் வந்தாரு, எப்போ இவர் போனாரு தெரியல, ஆச்சரியப்படுகின்றார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நல்லா தெரிஞ்சு போச்சு, முகமது சொல்லிட்டு போயிட்டாரு, நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க, எப்பா என்னை கொலை செய்ய வந்துட்டாங்க, நான் வெளியில போறேன், அல்லாஹ்வுடைய கட்டளை வந்துருச்சு, நீ அந்த இடத்துல போய் படுத்துக்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட யாராவது நம்ம சொல்றோன்னு வைங்க, நல்லா தெரியுது நம்மளை கொலை செய்ய வருவோம்னு சொல்லிட்டு படுக்க முடியுமா? தூக்கம் தான் வருமா பெருமக்களே? சிந்தனை செஞ்சு பாருங்க. அலி ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்த இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கையில நான் நிம்மதியாக ஒரு தூக்கம் தூங்கினேன் அப்படின்னு சொன்னா, உண்மையான உறக்கம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, என்னுடைய மௌத்து வரைக்கும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல படுத்த பாருங்க. நபி என்ன உங்களை கொல்ல வர்றாங்க, நான் எந்திரிச்சு போறேன், நீங்க இடத்துல படுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாருங்க. அந்த இடத்துல எனக்கு தூக்கம் வந்த மாதிரி உலகத்துல எந்த இடத்துலயுமே தூக்கம் வரல அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க பதிவு செஞ்சாங்க பெருமக்களே. அப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு காலம், அப்படிப்பட்ட நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு பெரிய சம்பவம். ஹிஜ்ரத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நீண்ட நெடிய தூர சம்பவம் பெருமக்களே. அந்த ஹிஜ்ரத்தினுடைய காரணத்தை வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரி என்ற ஒரு அடிப்படையிலே ஹிஜ்ரியை முதல் வருடமாக என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹிஜ்ரத் தியாகத்தின் அடிப்படையிலே இந்த வருடத்தை என்ன செஞ்சாங்க, முதல் வருடமாக நமக்கு என்ன செஞ்சாங்க, ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அப்ப இந்த சமுதாயம் இதுல இருந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன, நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னா பெருமக்களே, நாம இதுல படிப்பினை எடுத்துக்கொள்ளணும். மார்க்கம் என்பது சாதாரண விஷயத்தை கொண்டு விடயத்தை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்டதல்ல. இன்றைக்கு மூமினாக இருக்கக்கூடிய நாம என்ன செஞ்சிரோம், அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லுகிறான், வல்லாஹு வரசூலுஹு அய்யர்ஸலஹு இன் கான மூமினின். அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு வரசூலுஹு அய்யூஸல இன் கான மூமினின். அவர்கள் உண்மையாகவே மூமின்களாக இருந்தார்கள் என்று சொன்னார். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உண்மையிலே நீங்கள் முஸ்லீமாக மூமின்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய மிகவும் தகுதியுடையவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் சொன்ன வார்த்தை தான் அவர்களுக்கு உண்மை என்பதாக நம்ப வேண்டும். உண்மையான மூமினாக இருந்தார்கள் என்று சொன்னார். இன்கான மூமினும் அல்லாஹ் சொல்றான். இல்ல நம்ம நம்பல அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் எப்படி நம்ம பின்பற்றியவர்களாக ஆக முடியும் நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அவலம் நுஅம்மிருக்கும். குர்ஆன்ல அடுக்கடுக்காக அல்லாஹ் சொல்றான், அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாக்கும் நதீருன். சிந்தித்து உணரக்கூடியவன். நல்ல ஆயத்தை கவனிங்க. சிந்தித்து உணரக்கூடியவன் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சில கட்டளையை பிறப்பிக்கின்றான். எப்படின்னு சொன்னா, நீண்ட ஆயுள் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லையா, கொடுத்திருக்கிறோம் என்பதாக நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, கற்பனை செஞ்சு பார்த்துடாதீங்க. இன்னும் எச்சரிக்கை செய்யப்படுவரும் நம்ம நாளைக்கு கேட்போம், எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துட்டா இந்த மக்கள் என்ன செய்வாங்களா, காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு 60 வயது ஆயிருச்சு, 70 வயது ஆயிருச்சு, என்னுடைய தடகாத்திரமா இல்லை என்பதாக காரணம் நீங்க சொல்லுவீங்க. அதனால நாம சொல்றோம், அவளும் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவங்க அங்க அனுப்புறைய உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் உங்கள்கிட்ட வந்து நல்லது எது, தீயது எது, கெட்டது எது, நலவு என்பதாக சொல்லிதானே சென்றார்கள். இந்த இடத்துல நீங்க எந்த விதமான என்னுடைய சட்டத்தை விட்டும் தப்பிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான் என்பதை அல்லாஹ்வே தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பெருமக்களே சொல்லி காமிக்கின்றான்.
அந்த அடிப்படையில் இந்த ஹிஜ்ரி நமக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சென்ற ஒரு வருட காலத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம திருப்பி பார்க்கணும். இந்த வருட காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம், எவ்வளோ குற்றங்கள் நம்ம கொண்டு நடந்திருக்கு, நம்ம சமுதாயத்தில் நம்மளை கொண்டு எவ்வளோ குற்றங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், சிந்தனை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறோம். அப்படி நம்மளை கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் குற்றங்கள் நிறைந்தவர்களாக நாம் ஒரு வருடத்தை கழித்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பாவ மன்னிப்பு தேடுங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் நம்முடைய சமுதாயத்திற்கு நம்மை கொண்டு என்ன செய்யணும், பிரயோஜனம் என்ன செய்யணும், ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற துவாவுடன் இந்த வருடத்தை நீங்கள் என்ன செய்ய ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதை முன்வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகத்தின் அடிப்படையில் இந்த ஹிஜ்ரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் வந்ததுதான் பெருமக்களே இந்த ஹிஜ்ரி 1447 ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்தை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய நீண்ட ஹயாத்தையும் நீண்ட ஆயுளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அதே நேரத்தில் வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்திலே வாழ்க்கையை கொடுத்த அல்லாஹ் அந்த வாழ்க்கையிலே முறையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் சேர்த்து நல்லவர் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.